என்னுடைய பெயர் சி சுவாமிநாதன். நான் அதிகமாக இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களோடு வியாபார தொடர்பு வைத்திருக்கின்றேன். அவர்கள் நன்கு அறிவேன், என்னை பற்றி அவர் நன்கு அறிவார்கள். எங்களுக்கு கருத்து வேறுபாடு எந்த விதமான வரவு செலவானாலும் எதிலும் கிடையாது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுகின்றது நீண்ட நாட்களாக. அந்த சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு பகுதியிலே இந்து குடும்பங்கள் 400 குடும்பங்கள் என்றால் இஸ்லாமிய குடும்பங்கள் 10 குடும்பங்கள் வாழ்கின்றது என்று சொன்னால் அந்த பகுதியில் எந்த சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள், எந்த பிரச்சனையும் வருவதில்லை என்று தெரிகின்றது. அதே வேறொரு பகுதியிலே இஸ்லாமிய குடும்பங்கள் 400 குடும்பங்கள் வாழ்கின்ற பகுதியில் இந்து குடும்பங்கள் 10 குடும்பங்கள் வாழ்கின்றது என்று சொன்னால் அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிரச்சனை வருவதற்கு இஸ்லாம் மதத்தை தவிர வேறு மதம் இருக்கக்கூடாது என்று அந்த பகுதியில் இருக்கின்றவர் நினைக்கின்றார்களா, இல்லை அப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சட்டத்திலே சொல்லப்படுகிறதா என்று எனக்கு சந்தேகம் எழுகின்றது. ஆகவே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுகின்ற ஐயா அவர்கள் பதில் கூற வேண்டும் என்று கேட்டு. ஐயா அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி, சமூக உறவுகளை பற்றிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நாம் அமைதியாக வாழ்வது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே இது பற்றிய விளக்கங்களை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ ஐயா என்ன சொல்றாங்க, 400 இந்து குடும்பம் 10 முஸ்லீம் குடும்பம் ஒரு இடத்துல இருந்தால் அமைதியா இருக்கு, 400 முஸ்லீம் குடும்பம் 10 இந்து குடும்பம் இருந்தால் அங்க அமைதி இல்லை. நீங்கள் இதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் ஆதாரம் ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். எந்த ஊர்ல எங்க நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்கு? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கிற இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சத்காலனி என்ற பகுதியில் ஒரு 10-15 இந்துக்கள் குடும்பம் தான் இருக்கின்றார்கள். மீதி அனைத்துமே இஸ்லாமிய 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கின்றது. அங்கே அடிக்கடி பல்வேறு பிரச்சனைகள் வருவார்கள், போலீஸுக்கு போவார்கள். என்னென்று கேட்டால் அது ஏதாவது இந்துக்கள் மீது ஏதாவது இந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடந்ததாக சொன்னார்கள். நான் ஒரு முறை எனக்கு தெரிந்த நண்பரோடு தாசில்தார் ஆர்டிஓ வரையில் அந்த பிரச்சனை நடந்தது, அங்கு போயிருந்தேன். அவரெல்லாம் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள், இஸ்லாமியருக்கு எங்களுக்கு யாரும் இல்லை என்றார்கள். நானும் போயிருந்தேன். அவர்கள் நியாயம் என்ற அதிகாரிகள் தெரிந்தாலும் கூட அது நீங்கள் எப்படியே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க, உங்களுக்கு வேறு இடம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு காலி பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ பகுதியிலையும் கூட ஒரு பிரச்சனை எங்கிட்ட சொன்னார். ஒரு 50-60 ஆண்டுகளாக ஒரே முஸ்லீம் இந்த ஏரியாவில் இருந்தார். 50 குடும்பத்துக்கு மேலே நாங்கள்லாம் மாமன் மச்சானாக இருந்தால் எல்லா விசேஷத்தில் கலந்துக்குவோம். நாங்கள் முஸ்லீம் இந்துங்கிற வேறுபாடே கிடையாது. ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து ஒரு முஸ்லீமுக்கு வீட்டை விற்று போட்டு போயிட்டாரு. அவர் ஒரு 10-15 குடி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அடிக்கடி பிரச்சனைகள் வருது. ஆயுள்னா 50 பேர் ஒன்று சேர்ந்துக்கிறான். இப்போ நாங்கள்லாம் அதில் ரொம்ப கஷ்டம், இந்த இடத்த விட்டால் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியில் சொன்னார். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஐயா அவர்கள் 2 உதாரணங்களை சொல்லுகிறார்கள். அதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுடைய பின்னணி அது தெரியாமல் அதற்கான தீர்வை நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொதுவான நிலையில் இருந்து நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில், உலக அளவில், இன்றைய காலகட்டம், முந்தைய காலகட்டம் எல்லாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்வார்களே, இந்த 2ஐயும் சேர்த்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை முதலாக எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன. எத்தனையோ கிராமங்கள், கீழக்கரை, காயல்பட்டினம் அல்லது அதிராம்பட்டினம், நாகூர், எத்தனையோ ஊர்கள் இருக்குன்னு அடிக்கிட்டே போலாம். இந்த ஊர்களில் என்ன ஒன்று மோதல் இல்லை. நீங்கள் சொல்லுவது போன்ற எந்த மோதலும் அதிகமாக ஒன்று நடந்து கொண்டே இருப்பதில்லை. எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படி? இன்னொன்றையும் சொல்லுகிறேன், ஒரு சிறுபான்மையினர் கலாட்டா பண்ண முடியாதுன்ற இல்லையா? ஒரு அந்த 10 பேரு அந்த இடத்துல வேண்டுமானால் மெஜாரிட்டியா இருக்கலாம். அதுக்கு பக்கத்து ஊர்ல யார் மெஜாரிட்டி? ஒரு இந்து தான் மெஜாரிட்டியா இருக்கும். அது சுற்றி உள்ள கிராமங்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். ஆக அவர்களுக்கு அப்படி செய்வதற்கு தைரியம் வராது என்று சொல்கிறேன். ஏதோ சில தனிநபர்கள் சில கலாட்டாக்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தோடு மோதுவதற்கு ஒரு சிறுபான்மை சமுதாயத்திற்கு தைரியமே வராது. இங்கு மட்டுமில்லை, எந்த உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும்
அவர்கள் அப்படி செய்ய முடியாது. செய்தால் பாதிக்கப்படுவோம் அவர்களாக தான் இருக்கும். ஒரு முட்டாள் தான் அப்படி செய்வான். விளைவுகளை பற்றி யோசிக்காத ஒரு முட்டாள் தான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் செய்ய முடியாது. ஆக நீங்கள் சொல்வது போன்ற ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்து எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு சில இடங்களிலே அந்த பிரச்சனை இருந்தால் அது ஒரு லோக்கல் ப்ராப்ளம், அவ்வளவுதான் இருக்கு. அங்க ஏதோ சில தனி மனிதர்களுக்கிடையே நடக்கின்ற ஒரு மோதலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதனை ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. சரி, உலக அளவிலே பார்க்கலாம். இன்றைக்கு அருகிலே இருக்கின்ற பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்துக்கள் கணிசமான அளவுக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை கலவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? பங்களாதேஷில் நடக்குது, எப்ப ஒன்று நடக்கு இல்லைன்னு சொல்லல, அடிக்கடி கலவரங்கள் நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சமீபத்திலே காஞ்சி முனிவர் ஜெயேந்திர சுவாமி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே சென்று வந்தார். சென்று வந்து விட்டு சொன்னார், அங்குள்ள இந்துக்கள் மிக கண்ணியமாக நடத்தப்படுகிறார்கள். பத்திரிகையில வந்து செய்தி, மிக கண்ணியமாக அங்குள்ள இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பலர் மலேசியாவிற்கு சென்றிருக்கலாம். மலேசியாவிலே இந்துக்களுடைய எண்ணிக்கை, தமிழர்களுடைய எண்ணிக்கை 10%. எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்கிறார்கள். தைப்பூச திருவிழாவை நீங்க இங்க கூட அதிகமாக பார்க்க முடியாது. மலேசியா நகரிலே தான் கோலாகலமாக அதை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். எல்லா உரிமைகளும் அங்குள்ள தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு அங்கே வழங்கப்பட்டிருப்பதை உங்களாலே பார்த்து கொண்டிருக்க முடியும். உலக அரங்கிற்கு வாருங்கள். இன்றைக்கு சிரியாவிலே, ஈஜிப்டிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை. வரலாற்றை நாம் சற்று பின்னாலே கூட பார்க்கலாம். நபிகள், நீங்கள் இஸ்லாம் அப்படி சொல்லுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்ட காரணத்தினாலே நான் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிற சமுதாயத்தவர்களை ஒடுக்குவது, அடக்குவது, அவருடைய உரிமைகளை பறிப்பது என்பது இஸ்லாத்திலே இடம் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலே நஜ்ரான் என்ற ஒரு பகுதியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு நபிகள் நாயகம் செய்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய சில ஷரத்துக்களை நான் உங்களுக்கு இங்கே வாசித்து காட்டுகிறேன். நஜ்ரான் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வாழும் குடிமக்களின் உயிர்கள், அவர்களுடைய மதம், அவர்களுடைய பூமி, அவர்களுடைய பொருள், அவர்களின் வணிக கூட்டம், அவர்களின் தூதுவர், அவர்கள் வணங்கும் சிலைகள் ஆகிய அனைத்தும் இறைவன் மற்றும் இறை தூதரின் பாதுகாப்பில் உள்ளது. ஆக அந்த கிறிஸ்தவருடைய சிலைகள், அவருடைய வணிகம், அவருடைய உயிர் உடைமை அனைத்தும் இறைவன், இறை தூதருடைய பாதுகாப்பிலே உள்ளது. அவர்களின் தற்போதைய நிலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட மாட்டாது. சிலைகள் சிதைக்கப்பட மாட்டா. எந்த பிஷப்பும் பிஷப் அந்தஸ்திலிருந்து, எந்த துறவியும் துறவு நிலையிலிருந்து, எந்த தேவாலயத்தின் பொறுப்பாளரும் நிர்வாகத்திலிருந்து அகற்றப்பட மாட்டார்கள். அந்த துறவி அப்படியே இருப்பார், பிஷப் அப்படியே இருப்பார், தேவாலயத்துடைய பொறுப்பாளர் அப்படியே இருப்பார். ஆக உரிமைகளை பறிப்பது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே கிடையாது. இதை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். யார்? வரலாற்று ஆசிரியர் கிப்பன். நீங்கள் அவரை தெரிந்திருக்கலாம். The History of the Decline and the Fall of Roman Empire என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதி உலக மக்களாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய எழுத்தாளர் கிப்பன் என்பவர். அவர் சொல்லுகிறார், To his Christian subjects, Muhammad readily granted the security of their person, freedom of their trade, the prosperity of their goods, the tolerance of their worship. தனது ஆட்சியின் கீழ் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு முஹம்மத் பாதுகாப்பு அளித்தார், வணிக உரிமைகளை வழங்கினார், வழிபாட்டு உரிமைகளை வழங்கினார் என்று அவர் அதிலே குறிப்பிடுகிறார். ஆக இஸ்லாமிய வரலாற்றிலே அது போன்று ஒருபோதும் நடந்ததில்லை. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா அது சொல்லுகிறது, இஸ்லாம் achieved astonishing success in its first place. இஸ்லாம் வியத்தகு வெற்றியை பெற்றது. Within a century after the prophet's death in 1632, it had brought a large part of globe from Spain across Central Asia to India under a new Arab Muslim empire. நபிகள் நாயகம் மரணமாகி 100 ஆண்டுகளுக்குள்ளால் ஸ்பெயினிலே இருந்து தொடங்கி இந்தியா வரை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்திருந்தது. Despite this astonishing achievements, other religious groups enjoyed full freedom and religious harmony. இவ்வளவு வேகமான வெற்றியை இஸ்லாம் பெற்றிருந்தாலும் எல்லா மதத்தவர்களும் உரிமைகளை பெற்றிருந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கிழக்கும் மேற்கும் என்ற நூலிலே மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்லுகிறார். முகம்மதிய சாம்ராஜ்யம் நம் நாட்டில் நீண்ட காலத்திற்கு எவ்வளவு வலிமையுடனும் திண்மையுடனும் விளங்கிற்று என்பதை எண்ணி பாருங்கள். இத்தனை வருஷம் இருந்தது இல்லையா முகலாய சாம்ராஜ்யம், இதுக்கு என்ன காரணம் என்பதை எண்ணி பாருங்கள். இதற்கு என்ன காரணம்? அவரே சொல்லுகிறார், அவர்கள் முஸ்லிம்கள் நம் மதத்தில் தலையிடாததுதான். சொல்ல போனால் இந்துக்களே முகம்மதிய பேரரசிற்கு பெரும் ஆதாரமாக தாங்கும் தூண்களாக விளங்கினார்கள்.
ஆக அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருந்தா 600 ஆண்டு காலம் வாழ முடியும், ஆட்சி பண்ண முடியாதுங்க. ஆக இஸ்லாம் எந்த வகையில் பார்த்தாலும் பிற மதங்களை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தோ, பிற சமுதாய மக்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற கருத்தோ இஸ்லாத்திலே ஒருபோதும் கிடையாது. ஏதாவது நடந்திருந்தால் அங்குள்ள சில தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்குமே தவிர அதற்கு இஸ்லாமும் பொறுப்பாக முடியாது, முழு இஸ்லாமிய சமுதாயம் அதற்கு பொறுப்பாக முடியாது.